इष्टः विशिष्टः शिष्टेष्टः शिखण्डी नहुषो वृषः क्रोधः क्रोधकृत्कर्ता विश्वबाहुः महीधरः 311வது திருநாமம். ஓம் शिखण्डिने नमः. யாராலும் வெல்ல ஒண்ணாத அளவு கடந்த ஐஸ்வர்யமாகிய சிறந்த மகிமையையே சிறந்த சிரோபூஷணமாக உடையவர். அத்திகிரி அருளாளப் பெருமாள் வந்தார். ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார். கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார். கருதவரம் தரும் தெய்வப் பெருமாள் வந்தார். முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார். மூலமென ஓலமிட வல்லார் வந்தார். உத்தரவேரிக்குள்ளே உதித்தார் வந்தார். உம்பரு தொழும் கழலுடையார் வந்தார் தாமே. ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுடைய அனுகிரக விசேஷத்தினாலே தினம் ஒரு திவ்யநாமம் என்னும் இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருடைய பேராதரவினாலே விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அவ்வகையில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அந்தந்த சமயங்களில் ஏற்படக்கூடிய சம்பிரதாய சிறப்புகளை நாம் ஒலிபரப்பி வருகின்றோம். அவ்வகையில் நாம் தற்பொழுது இந்த பிரம்மோற்சவம் இன்னும் ஆரம்பிப்பதற்கு 2 நாட்கள் இருப்பதற்கு முன்பாகவே சென்ற வருடத்தில் நடந்த பிரம்மோற்சவத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கின்றோம். காரணம் என்ன? நம்முடைய நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் சமயமும் பிரம்மோற்சவம் துவஜாரோகணம் முதற்கொண்டு துவஜ அவரோகண பர்யந்தம் ஏற்படக்கூடிய சமயமும் சற்றே முன்பு பின்பு மாறுவதனாலேயே நாம் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியை முன்னதாகவே தொடங்குகின்றோம். இருந்தாலும் அன்பர்கள் அனைவரும் 10 நாட்களும் வரதனுடைய வைபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய உயரிய நோக்கம். வையம் கண்ட வைகாசி திருநாள் என்று பெரியோர்கள் மகான்கள் இந்த மகோத்சவத்தை போற்றுகின்றார்கள். சாட்சாத் பிரம்மதேவரே துவஜாரோகணம் கொடியேற்றி நடத்தி வைத்த உற்சவமாம் வரதனுடைய உற்சவம். ஒரு கால விசேஷத்தில் பிரம்மதேவர் அஸ்வமேத மகாயஜ்யம் செய்ய அந்த யாகத்தில் வரதன் ஆவிர்பவித்தான். வரதன் தியாகேசனாக தியாகராஜனாக ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை வளர்த்தெடுத்து சம்பிரதாயத்திற்கு தந்தருளி வளர்த்ததனால் பயன் பெற்றேன் என்று தன்னுடைய உள்ளத்தின் பூரிப்பை தன் திருமுக மண்டலத்தில் வெளிப்படுத்துபவனாக சேவை சாதிக்கின்றான். தொண்டை மண்டலத்திற்கே தலைநகரமாக விளங்கக்கூடியது காஞ்சி க்ஷேத்திரம். அந்த காஞ்சி க்ஷேத்திரத்தில் 10 நாட்கள் வைகாசி மாசத்தில் வரதனுடைய பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது. இந்த பிரம்மோற்சவம் தனிச்சிறப்பு வாய்ந்தது. இந்த பிரம்மோற்சவத்தின் வைபவத்தை சுவாமி தேசிகன் தன்னுடைய திவ்ய பிரபந்தத்திலும் தன்னுடைய தேசிக பிரபந்தத்திலும் மேலும் ஸ்தோத்திரங்களிலும் அருளிச் செய்கின்றார். 2 வேளைகளிலும் காலை மாலை என்று 2 வேளைகளிலும் விசேஷமான வாகனங்களில் வரதனுக்கு புறப்பாடு ஏற்படுகின்றன. இந்த புறப்பாட்டில் சின்ன காஞ்சிபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய விஷ்ணு காஞ்சியிலிருந்து புறப்பாடு கண்டருளி பெரிய காஞ்சிபுரமான அந்த சைவ காஞ்சி என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய காஞ்சிபுரத்தில் கங்கை கொண்டான் மண்டபத்திற்கு சென்று தங்கி இளைப்பாரி மீண்டும் அங்கிருந்து புறப்பாடு கண்டருளி கோவிலுக்கு வரதன் எழுந்தெழுகின்றான். 2 வேளைகளிலும் ஏற்படக்கூடியதான ஒரு மிகப்பெரிய புறப்பாடு மகோத்சவம் 10 நாட்களில் வரதனுக்கு நடைபெறுகின்றது. ஜே 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 என்று பாரத தேசத்தின் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் இங்கே வந்து குழுமி இருக்கின்றார்கள். அதுவும் வரதனுக்கே வைபவத்தை காண்பிக்கக்கூடியது அவன் தன் உபயவேத பாராயண கோஷ்டி. முன்புறமும் பின்புறமும் விலட்சணமான ஸ்வரூபத்துடன் நல்ல விசேஷ அதிகாரிகள் வரதனுடைய உற்சவங்களில் அவனுக்கு கைங்கரியம் செய்கின்றார்கள். முன்புறம் திவ்ய பிரபந்தம், பின்புறம் வேத பாராயணம். இவை 2 நடுவிலே வரதன் குலுங்க 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 2 வெண்கொற்ற குடைகள் நடுவிலே அவன் எழுந்தருளுவது அந்த காட்சியை செய்விப்பதற்கு நமக்கு காண கண்கோடி வேணும்.
நான் காஞ்சிபுரம் வரத கூட கைங்கறி பண்ணிட்டுருக்கேன். அதாவது இது 16 ஜான், 12 ஜான், 8 ஜான், 22, 18. 18ன்றது கருடு சேவைக்கு விசேஷமாக போடுறது. அது கருடு சேவை அங்கே 16 கொடையை போட்டு குலுக்குச்சே, அது பெரிய விசேஷம். அதாவது நித்தியப்படியில் 16, விசேஷ காலங்களில் 18 பிடிப்போம், நவராத்திரியில் 18 பிடிப்போம், நவராத்திரியில் ஏதோ விசேஷமாக இருந்தால் 22 பிடிப்போம். காஞ்சிபுரம்னா கொடை தான் ஃபேமஸ். அதாவது காஞ்சிபுரத்தில் தான் கொடைக்கு அழகு, வேறு எந்த ஊர்லேயும் சொல்ல முடியாது. காஞ்சிபுரம் கருடு சேவனிக்கு கொடை போடுற அழகே தனி. நண்பர்களே, இன்றைய தினம் முதற்கொண்டு ஒரு நாளில் 2 வாகனங்கள், அந்த 2 புறப்பாடுகளையும் நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். நமக்கு ஏற்பட்டதான காலம் மிகவும் குறைச்சலான காலம். அந்த காலத்திற்குள்ளே நாம் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டிய அவசரத்தில் இருக்கின்றோம். இன்றைய திருநாமம் ஷிகண்டி என்னும் திருநாமம். ஷிகண்டி என்றால் விசேஷமான அழகியதான திருவபிஷேகத்தை உடையவன் என்பது பொருள். வரதனுடைய மகுட்டத்தை சேவியுங்கள். முதல் நாள் துவஜாரோகணத்திற்காக, அதாவது அத்திகிரி மலையிலிருந்து கீழே இறங்கி கொடியேற்றி, அந்த கொடியேற்றி உற்சவம் ஆரம்பித்தவுடனே வரதன் தங்கச்சப்பரத்தில் புறப்பாடு கண்டறிகின்றான். முதல் நாள் காலையில் தங்கச்சப்பர புறப்பாடு, அன்றைய தினம் மாலையில் சிம்ம வாகனத்தில் புறப்பாடு. தேவாதிராஜன் அவன் நரசிம்மனாக அவதரித்தவன் சிம்ம வாகனத்தில் புறப்பாடு கண்டுபிடிக்கிறான். அப்பொழுது அவன் மலையிலிருந்து கீழே இறங்கும் பொழுது பலவிதமான ரத்னங்கள் பதிக்க பெற்றதான உயர்ந்ததான கிரீடத்தை அணிந்து கொண்டு அவன் எழுந்தருளுகிறான். இதை பார்த்தவுடன் ஆழ்வார் கூறுகின்றார், முடிச்சோரியாய் உனது முகச்சோரி மலர்ந்ததுவோ என்று. ஏ பிரபோ, முடிச்சோரியாய் உனது முகச்சோரி மலர்ந்ததுவோ, உன்னுடைய திருவபிஷேகத்தின் காந்தி வைசிஷ்டியம் எங்கள் உள்ளத்தை ஈர்க்கின்றதப்பா. திருவபிஷேகத்தினாலே திருமுகமண்டலத்திற்கு சோபை அதிகமா, அல்லது திருமுகமண்டலத்தினாலே திருவபிஷேகம் எனப்படக்கூடிய கிரீடத்திற்கு சோபை அதிகமா என்று கேட்கிறார். இப்படி ஆழ்வார் கேட்ட கருத்தை அடியொற்றித்தான் கூரத்தாழ்வானும் வரதனுடைய மகுடம், அவன் தலையில் விளங்கும் உயர்ந்த அந்த கிரீடத்தை சேவித்தவுடனே இவன்தான் சர்வேஸ்வரன், இவன்தான் சர்வலோகத்திற்கும் நாயகன், இவன்தான் 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலி தேவாதிராஜன் என்று அறுதியிடுகின்றான். இப்படி கூரத்தாழ்வான் துணிவாக கூறுவதற்கு எது காரணமாம்? அதற்கு ஆழ்வான் அருளி செய்யக்கூடிய அந்த விசேஷத்தை பாருங்கள். ஆதிராஜ்யமதிகம் புவனானாம் ஈஷதே பிசுனயன் கில தே மௌலிஹி. ஹே வரதா, நீதான் சர்வேஸ்வரன் என்பதை உலகிற்கு வேதங்களோ திவ்ய பிரபந்தங்களோ மற்றவைகள் பறைசாற்றுவது இருக்கட்டும், அவைகள் ஒரு விதமாக கூறட்டும். ஆனால் உன்னுடைய திருவபிஷேகம் எனப்படக்கூடியதான திருமகுடம் இருக்கின்றது. உன் தலையில் நீ தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரத்ன கச்சிதமான கிரீடம், இதோ பாருங்கள், சேவியுங்கள். எம்பெருமானுடைய அந்த திவ்யமான திருமேனி அழகு, அவன் தலையில் அவனுக்காகவே பிரத்யேகமாக அவனுடைய திருவுள்ளம், அவனுடைய திருமுகமண்டலம், அவனுடைய திருமேனி சௌந்தரியம், இவை அனைத்தையும் எடுத்து காட்டக்கூடியதான திருவபிஷேகத்தின் சோபையை. ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம், அனைத்து உலகத்திற்கும் நீயே சர்வேஸ்வரன், நீயே சர்வலோக நாயகன் என்பதை ஈஷ, ஹே வரதா, ஹே பிரபோ, ஹே சர்வேஸ்வரா, விஷுனயன் கிலதே மௌலிஹி, இதனை உலகிற்கு அறிவிப்பதை போன்று உன்னுடைய மகுடம் உயர்ந்து கம்பீரமாக அந்த ராஜகோபுரத்தை போன்று தேவாதிராஜனின் திருமேனியை போன்று விளங்குகின்றது என்று போற்றுகின்றார். ஷிகண்டி என்றால் அழகியதான திருவபிஷேகத்தை எம்பெருமான் உடையவன் என்பது பொருள். இன்றைய தினத்தில் முதல் நாள் உற்சவத்தில் துவஜாரோகண சமயத்தில் வரதன் வெகு அழகாக மலையிலிருந்து கீழிறங்கி புறப்பாடு கண்டருளி, அந்த துவஜாரோகண சமயத்தில் அங்கே இருந்து கருட துவஜபடம் மேலே ஏற்றப்பட்டு பிறகு காலையில் பொன்மயமான சப்பரத்தில் எழுந்தருளுகின்றான். சாயங்காலம் மாலை வேளைகளில் சிம்ம வாகனத்தில் அவன் புறப்பாடு கண்டருளுகிறான். சிம்ம வாகனத்தில் தான் முதலில் இரட்டை குடைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. வரதனுக்கு குடை அழகல்லவோ, இனி வரும் காலத்தில் நாம் அதனையும் அனுபவிக்கப் போகின்றோம். அதனால் இவனுடைய அந்த திருவபிஷேகம் எனப்படக்கூடிய கிரீட்டம், மற்றவர்கள் தலையில் கிரீடம் சூட்டிக் கொண்டிருக்கலாம், ஆனால் அது அவர்களே சூட்டிக் கொண்ட கிரீடம். தங்கள் பெருமையை தாங்களே காண்பித்துக் கொள்வதற்காக அவர்கள் சூட்டிக் கொண்டிருக்கலாம். ஆனால் வரதனுக்கு மட்டும்தான், தேவாதிராஜனுக்கு மட்டும்தான், சர்வேஸ்வரனான எம்பெருமானுக்கு மட்டும்தான் ஷிகண்டி என்னும் திருநாமமானது பொருள் உடைத்தாகின்றது. முதல் நாள் துவஜாரோகண சமயத்தில் எம்பெருமான் வரதன் தன் சரணாரவிந்தங்களில் ஷிகண்டி என்னும் திருநாமத்தை நாம் சமர்ப்பிக்கின்றோம். அவனுடைய அனுகிரக விசேஷத்தினாலே அவன்
எல்லா விதமான மங்களங்களையும் நமக்கு அருளுபவனாக இருப்பதினாலே நாம் சகலவிதமான மங்களங்களையும் பெறுகின்றோம்.